இந்த கிரகத்தின் முதல் மொழியாகிய தமிழ் மொழியை அளிக்க கிபி 1965க்கு பிறகு 2ஆம் முறையாக இந்தி திணிப்பை 3 மொழிக் கொள்கை மூலம் மேற்கொள்ள நாளாந்தர முயற்சிகளை இந்திய அரசு செய்து வருகின்றது. இங்குள்ள 5ஆம் படை துரோகிகள் மூலம் 6 அறிவுள்ள தமிழர்களை ஏமாற்ற இந்திய அரசே நீ 7 ஜென்மங்கள் எடுத்தாலும் முடியாது. 8வது வள்ளல் எங்கள் எம்ஜிஆரின் இந்திய எதிர்ப்பு கொள்கையை இந்த பூமி உள்பட 9 கிரகங்களிலும் அமுல்படுத்துவோம். இந்தி கற்றுக்கொள்வதால் தமிழ் மொழிக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று கூறும் கபட சன்னியாசியாகிய இந்திய அரசே, நீ கூறுவதை நம்புவதற்கு நாங்கள் 10ஆம் பசலிகள் இல்லை. இந்தி திணிப்பு தொடருமானால் தமிழ்நாட்டின் எல்லைக்குள் இந்திக்காரர்களின் ஊடுருவல் அதிகமாகி ஒரு காலகட்டத்தில் எண்ணிக்கையில் நம்மை மிஞ்சி விடுவார்கள். அவ்வாறு நேரும் பொழுது இன்று இலங்கையில் சிங்களர்களால் தமிழர்களுக்கு ஏற்பட்ட அதே கதி நாளை தமிழ்நாட்டில் இந்திக்காரர்களால் தமிழர்களுக்கு ஏற்படும். இதற்கு ஒரே தீர்வு திணிக்கப்படும் இந்தியை தீர்த்து கட்டுவதுதான். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு, வாழ்க தமிழினம், வாழ்க வையகம், ஒழிக இந்தி திணிப்பு.